வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சிவபக்தரா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஓம் நம சிவாயான்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாளம்பு கிட்ட நயந்து பேசி தனக்கு உதவி செய்ய சொல்றாரு பிரம்மா. தான் சிவபெருமானோட முடிய பார்த்ததாவும் தாளம்பு அத பார்த்ததாவும் சிவபெருமான் கிட்ட சொல்ல தாளம்பூவை தயார் செய்யறாரு. தாளம்பூவை அழைச்சிட்டு சிவபெருமான் முன்னாடி வர்ற பிரம்மா தான் முடிய பார்த்ததா பொய் சொல்றாரு. தாளம்பூவும் பிரம்மா சொன்னது உண்மைன்னு பொய் சாட்சி சொல்லுது. இந்த பொய்களை கேட்டதும் ஜோதிலிங்கத்தோட கோபம் எல்லை இல்லாம ஆயிடுது. பொய் சொன்ன பிரம்மாவுக்கு பூலோகத்துல எந்த கோயிலும் வழிபாடும் இருக்காதுன்னு, பொய் சாட்சி சொன்ன தாளம்பூக்கு இனிமே தன்னோட வழிபாட்டுல இடம் கிடையாதுன்னு சாபம் கொடுத்துடுறாரு. இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிரம்மாவோட மனைவி சரஸ்வதி கல்விக்கு அதிபதி, விஷ்ணு பகவானோட மனைவி மகாலட்சுமி செல்வத்துக்கு அதிபதி. கல்வி மூலம் கிடைக்கிற ஞானம் மூலமாவும் சரி, செல்வம் மூலமாவும் சரி, இறைவனை அடைய முடியாது. கடவுள் பத்தின ஸ்துதிய ஒரு தடவை வாசிச்சா கடவுள் அருள் கொடுத்துருவாரா? இல்ல 1,00,000 ரூபாய கொண்டு போய் உண்டியல்ல போட்டா கடவுள் உங்க முன்னாடி வந்துடுவாரா? கிடையாது. அறிவாலும் பணத்தாலும் கடவுளை நெருங்க முடியாது. கடவுளோட பாதங்களை சரணடைகிறவங்கள தான் கடவுள் ஏத்துக்குவாரு. மனிதனோட தூய்மையான சரணாகதி ஆகிற பக்தி தான் கடவுளை பக்தனை தேடி வர செய்யும். இப்போ பிரம்மா தன்னோட தவற உணர்ந்து சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு.